நீயும் என்னை பிரிந்தால் இந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால். வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான அருமையான ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3 பாயிண்ட் காட்டும். ப்ராஜெக்ட் நேம், அப்செட் ரேடியோ, அட்வான்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எது தேவை, உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன நேம் போட்டுருக்கீங்க அது கொடுத்துங்க. அப்செட் ரேடியோ 9 into 16 கொடுத்துங்க. அப்புறம் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அது ஃபிட்டில் இருந்துச்சுன்னா ஃபில்லில் வச்சுங்க. ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 5 வச்சுக்கிங்க. 5 வச்சு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் இருக்குல்ல, அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகிப்போம். லோட் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் தேவை அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 9 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 9 இமேஜுக்கு வந்து கிளிப் கிராபிக்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுது இல்லை, அதில் வந்து கிளிப் கிராபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லைட் ஸ்லைடர் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண எஃபெக்ட் தான், இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இடத்துல நான் அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ லைட் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் ஃபோட்டோக்கு வந்து செகண்ட் நம்பர், தேர்ட் ஃபோட்டோக்கு வந்து தேர்ட் நம்பர், அந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஒரு 7 எஃபெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 7 எஃபெக்ட் நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி கொடுத்துங்க. இப்போ இது இந்த எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு வந்து உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்டோர் மாதிரி ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா திரும்பி இன்னும் சொல்கிறேன், அந்த ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டேட்டா இருக்கு இல்லையா, ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டால் தான் உங்களுக்கு இந்த இதில் லோட் ஆகும். இல்லை வந்து என்ன பண்ணால் சர்ச் பார் கிளிக் பண்ணி அதில் வந்து லைட் ஸ்லைடர்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்சம் இதாகுது, இதால் தான். உங்கள் நெட்டு ஃபாஸ்ட் இருந்துச்சு நல்லா ஒர்க் ஆகும். அந்த கேப்பெல்லாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது எஃபெக்ட் காட்டாது. கேப் விடாமல் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேம் டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் எந்த கேப்பும் விடக்கூடாது. கேப் விடாமல் தான் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு இன்ஸ்டால் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதேமாதிரி இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டே வந்தோன்னே நான் சொன்ன லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இங்கே வந்து 7 எஃபர்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 9 இமேஜ் ஆட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். 9 இமேஜுக்கும் பத்தாது. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து திரும்பி 7 வரைக்கும் முடிஞ்சிச்சுல, திரும்பி 1 2 3 4 அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அது எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியாது. அதுதான் நான் திரும்பி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன். என்ன இவன் மட்டும் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறானே, அதெல்லாம் நல்லா வராதுன்னு நினச்சிக்காதீங்க. திரும்ப நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணால் சேமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கை எதுவும் டிஃப்ரென்ஸே ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம், இன்னும் 2 இமேஜ் இருக்குது. அந்த 2 இமேஜுக்கு நான் கொடுத்துட்றேன். ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துட்டேன். பேக் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இமேஜ் பக்கத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கில் வந்துட்டு இந்த இமேஜ் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளிக் ஜூம். இந்த கிளிக் ஜூம் எப்படி டவுன்லோட் பண்ணால் அதேமாதிரி ஹோம் பேஜில் போயிட்டு அந்த மேலே ஹோம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உள்ளே வரும். அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். நீங்கள் எதுவுமே ரொம்ப போய் ஒவ்வொரு பேஜிலும் போய் நீங்கள் தேடுறதை விட இந்த நேமை நீங்கள் வச்சு டைப் பண்ணவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேம் வச்சு டைப் பண்ண ஈஸியாக வந்து அதை வந்து கிடச்சிடும். நான் எப்போயுமே நேம் வச்சு தான் டைப் பண்ணி தான் இருப்பேன். அதால் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிக் ஜூம்னு சும்மா 3 வேர்டு தான் போட்டால் அதுக்கே வந்துடுச்சு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு இன்ஸ்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க.
பேக் வந்தது. இப்போ அந்த கிளிஜும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ 9 இமேஜ் இருக்கிறதால ஒன்று அந்த எஃபெக்ட் வந்து இதாகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 by 1 கொடுங்க. அதாவது ஒவ்வொரு இமேஜுக்கு ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுங்க. அதாவது கிளிக் ஜோன் கொடுங்க. நான் இப்போ வந்து ஒன்று கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் எதுவும் தெரியாது. அதால் தான் சொல்கிறேன். ஒன்று கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் ஃபைல் கிளிக் பண்ணி மீடியா ஃபைல்குள்ளே போய்க்கிங்க. மீடியா ஃபைல்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் தேவையோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு தேவையான டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் ஆல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த தேவையில்லாத வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணி எடுத்துக்கங்க. எப்பவுமே நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரிம் பண்ணாலும் சரி, லாஸ்ட்டில் போய் எல்லாம் நான் ஒரே ட்ரிம் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ட்ரிம் பண்ணி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கட்டல கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் வந்து எஃபெக்ட்லாம் போயிட்டு அந்த ஹார்ட் ஷேப் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு திரும்பி நீங்கள் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதுக்கு வந்து ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் செட் பண்ண நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்டர் இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இதோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் என்ன பண்ணிக்கிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பார் செட் ஆகும். அதால் தான் வச்சு திரும்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பி பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி அது சேஞ்ச் ஆகிட்டு அந்த பார்டர் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டூரேஷன் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நீங்களும் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத ட்ரிம் பண்ணுறீங்க. ட்ரிம் பண்ணிட்டு திரும்பி இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சாங்ஸ் இன்புட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிஜிஎம் உங்களுக்கு வேணும்னா இது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்து தான். இந்த பிஜிஎம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டஸு. இப்போ இந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த பாக்ஸ் டைப் இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அருமையாக வந்துருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோன்னு சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம போடுற முயற்சி வரும் நல்லா இல்லையோ, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, வியூஸ்லாம் நல்லா வருது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ வந்து சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம் உங்கள் கேலரியில். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு ஃப்ரேம் ரேட் இல்லையா, 3மே முக்கியமாக இருந்தால் எப்பவுமே நீங்கள் வந்து பிட் ரேட் மட்டும் கம்மி பண்ணாதுங்க, ஹையில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேம் ரேட் ரீசொல்யூஷன் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்டு கூட நீங்கள் அது வச்சுக்கிட்டு கீழே கம்மி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மி ஆகும்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.